Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 3rd chapterல 19 sum என்ன பார்க்கலாம். Janani, Kamali and Lakshmi are partners in a firm sharing profits and losses equally. As per the terms of partnership deed, Kamali is allowed a monthly salary of rupees 10,000 and Lakshmi is allowed a commission of rupees 40,000 per annum for the contribution to the business of the firm. You are required to pass necessary journal entry. Assume that their capitals are fluctuating. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனனி, கமலி அண்ட் லக்ஷ்மி 3 பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்மில். அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது 1/3 1/3 1/3ன்னு. பார்ட்னர்ஷிப் டீட் படி கமலிக்கு வந்துட்டு ஒரு மந்த்துக்கு 10,000 ருபீஸ் சேலரி பே பண்ணும். அப்போ வந்து 1 இயர்க்கு எவ்வளோ பே பண்ணும்? 10,000 × 12. 10,000 × 12னா 1,20,000. அதே வந்து லக்ஷ்மியோட கமிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 ருபீஸ். நம்மளை கொஸ்டின்லேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சம்மா பார்க்கலாம். சேலரி டு கமலி எவ்வளோ பாருங்கள், மந்த்லி வந்து 10,000 ருபீஸ். எவ்வளோ மந்த் இருக்குது ஒரு இயரில்? 12 மந்த். அப்போ 10,000 × 12னா 1,20,000 ருபீஸ். நெக்ஸ்ட் கமிஷன் டு லக்ஷ்மி வந்து 40,000 ருபீஸ்னு கொஸ்டினில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். நார்மலாக மாதிரி பர்டிகுலர்ஸு எல்எஃப் டெபிட்டு கிரெடிட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேலரி பே பண்ணுறோன்னா என்ன என்ட்ரி எழுதுவோம்? சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் எழுதுவோம் நார்மலாக. இங்கே வந்துட்டு நம்ம ஏன் இங்கே வந்து கமலிக்கு நம்ம சேலரி பே பண்ணுறோமா? கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் நம்ம கமலியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமில் தானே இவங்க இருக்காங்க. இவங்க பார்த்த ஒர்க்குக்காக இவங்களுக்கு வந்து ஃபோமே வந்துட்டு சேலரி பே பண்ணுறாங்க. அப்போ வந்து கமலிக்கு அது இன்கம் தானே. அப்போ கிரெடிட்டல் இன்கம் அண்ட் கெயின். அதனால தான் நம்ம கமலியோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,20,000 1,20,000. நரேஷன் என்ன? பீயிங் சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். சேலரி பே பண்ணதை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். மேலே சொன்னால் அதே இதுதான். இங்கே வந்து லக்ஷ்மிக்கு கமிஷன் கிடைக்கிது. டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷாக வந்து லக்ஷ்மி வந்து கமிஷனை ரிசீவ் பண்ணுறாங்க. டூ லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னா இங்கே ஏன் நம்ம லக்ஷ்மி கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம்? லக்ஷ்மிக்கு வந்து டைரெக்டாக பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து அவங்களோட கமிஷனை கிரெடிட் பண்ணுறாங்க. கிரெடிட்டல் இன்கம் அண்ட் கெயின். அதனால் லக்ஷ்மியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நரேஷன் என்னது? பீயிங் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கமலி சேலரி அக்கௌண்ட் டு கமிஷன் அக்கௌண்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஒன்று இல்லாட்டி பார்ட்னர்ஸ் வந்து ஃபேம்க்கு ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை ஃபேம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேஸில் பாருங்களேன், கமலிக்கு வந்து ஃபேம் சேலரி பே பண்ண வேண்டியது இருக்குது, லக்ஷ்மிக்கு வந்து கமிஷன் பே பண்ண வேண்டியது இருக்கா. அப்போது அவங்க 2 பேருக்கும் வந்து இன்கம் அண்ட் கெயின்ஸ். அதனால் டூ கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் டூ லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட்டு. ஏன் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் சைடில் எழுதுகிறோன்னா, ஃபேமுக்கு வந்துட்டு லக்ஷ்மிக்கும் அதே மாதிரி கமலிக்கும் பே பண்ணும். ஃபேமுக்கு அது எக்ஸ்பென்ஸ் தானே. அதனால் டெபிட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் அந்த இதுபடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு எழுதியிருக்கோம். கமலியோட சேலரி எவ்வளோ? 1,20,000. லக்ஷ்மியோட கமிஷன் வந்து 40,000. அப்போ 1,20,000 + 40னா 1,60,000. நரேஷன் என்னது? பீயிங் சேலரி அண்ட் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு. நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமா? அதை நம்ம நரேஷன் எழுதியிருக்கோம். பீயிங் சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு. சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.